ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பிக்சர் வச்சு நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணாதாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பின்ட்ரெஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை நான் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து சர்ச் பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு ஆரி மோட்டிவ் டிசைன்ஸ்ன்னு கொடுக்குறேன் நான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நிறையா மோட்டிவ்ஸ் வரும். நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மேங்கோ டிசைன் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது. ட்ரேசிங் எடுக்கிறதுக்குனே பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன பிக்சர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து என்ன சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு கீழே ஒரு லாக் சிம்பிள் இருக்குது. இந்த இடத்துல இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சர் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ட்ரேசிங் பேப்பர் இருக்குல்ல, ட்ரேசிங் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து இது மேலே வச்சு பாருங்கள். இப்போ நான் நார்மல் பென் தான் எடுத்திருக்கேன், ஜெல் பென்னு. அப்படியே இது மேலேயே ட்ரா பண்ணுறேன். தெரியுதா? நல்லா மூவ் ஆகாத மாதிரி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்காது, அதாவது கரெக்டான டிசைன் கிடைக்காது. ட்ரேஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எல்லாம் ட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். பென் வச்சு ஒர்க் பண்ணும்போது அது வந்து கிளியரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் கூட மேலேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் கிளாத்தை கீழே விரிச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதுக்கு மேலே கார்பன் ஷீட் வைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரேசிங் பேப்பரை வச்சுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து கிளாத்து, நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஷீட், அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஒரு பென்சில் எடுத்து தான் நான் அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணணும். இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் தான். ட்ரேசிங்கில் நிறையா மெத்தட் இருக்குது, இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஆப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்படி தான் வந்து ட்ரேஸ் பண்ணணும். பாருங்கள், தெரியுதா? இப்படி தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.